சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பசுமாடு எரும மாடு ரெண்டுக்கான நம்ம வித்தியாசத்தை பார்க்க போறோம். நம்ம பசுமாடு எப்படி இருக்கும், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். நம்ம எரும மாடு எப்படி இருக்கும், கருகருன்னு கருப்பா இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது நம்ம பசுமாடு கோமாதா, மகாலட்சுமியின் உருவம். நம்ம கோமாதாவை பூஜை பண்ணுவோம். நம்ம எல்லா விசேஷத்துலேயும் வீடு கிரக பிரவேசத்துலேயும் பசுமாட்டை தான் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு கூட்டு வருவோம். அது தெய்வாம்சம் பொருந்தது பசுமாடுன்னு சொல்கிறோம். நம்ம எரும மாட்டை என்ன சொல்கிறோம், நம்ம யமதர்மராஜாவின் வாகனம் அப்படின்னு சொல்கிறோம். அது யமதர்மர் அந்த எரும மாட்டு மேலே உட்காந்துட்டு தான் நம்மளை உயிரெடுக்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரும மாட்டை சொல்கிறோம். நம்ம பசுமாட்டை பார்த்தா ஒரு சந்தோஷமாக பாசமாக பார்ப்போம். எரும மாட்டை பார்த்தா ஒரு பயபக்தியோட ஒரு பயத்தோட பார்ப்போம். இது ஒரு வித்தியாசம். இப்போ எரும பாலுக்கும் மாட்டுப்பாலுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பசுமாடு எப்போதுமே தூய்மையான இடத்துல தான் இருக்கும். அது சாணி போட்டால் கூட அந்த சாணியத்தில் கூட அது படுக்காது. ஆனால் எரும மாடு எப்போதும் என்ன பண்ணும், சேத்துல தான் பெறடும், சேத்துல தான் படுத்திருக்கும். அதனால அது எரும மாடு அதை விரும்பும். அதே எரும மாடு ஞாபக சக்தி அதுக்கு கம்மி. அதை ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா கூட அது இருக்கிற வீட்டுக்கு அதுக்கு வர தெரியாது. ஆனால் பசுமாடு ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா கூட பசுமாடு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு ஞாபக சக்தி அதிகம். நம்ம 10 எரும மாட்டுக்கு நடுவால் அதோட கண்ணுக்குட்டியை விட்டீங்கன்னா அந்த குட்டிக்கு அந்த எரும மாட்டுக்கிட்ட போக தெரியாது. ஆனால் பசுமாடோட கண்ணுக்குட்டியை ஒரு 100 பசுமாடு இருக்கும்போது விட்டீங்கன்னா கூட பசுமாடோட கண்ணுக்குட்டி அதோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு போய் பால் குடிக்கும். பசுமாடு நம்ம பால் கறக்கும் போது அதுக்கான பாலை அது மடியில் வச்சுக்கிட்டு தான் பால் கறக்கிறவங்களுக்கு பால் கொடுக்கும். ஆனால் எரும மாடு என்ன பண்ணும், எல்லா பாலையும் குழந்தைக்கெல்லாம் வச்சுக்காது. பால் கறக்கிறவங்களுக்கு ஆள் பால் எல்லா பாலையும் மடியில் வச்சுக்காது. எல்லா பாலையும் எரும மாடு கொடுத்துரும். அதுக்கு அது மாதிரி வச்சிருக்க தெரியாது. எரும மாடு வெயிலையும் மழையும் வெப்பத்தையெல்லாம் அதனால தாங்க முடியாது. எரும மாடுனால எருமைனால வெயிலையோ வெப்பத்தையோ தாங்க முடியாது. ஆனால் பசுமாடு நல்ல எவ்வளோ பேர் வெயிலாக இருந்தாலும் அதை தாங்குற சக்தி பசுமாட்டுக்கு உண்டு. எரும மாடு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் சோம்பேறியாக இருக்கும். வேகமாக அது கத்துறது கூட டக்குன்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தாது. இதோட பால் ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் சத்து தான். ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கெல்லாம் எரும மாட்டு பாலை குடிச்சா நல்ல உடம்பு ஊக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கும்போது அதை கொடுத்தோம்னா குழந்தை மந்தமாக போயிடும். அதனால நம்ம எரும பாலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசும்பாலை தான் கொடுப்பாங்க. அதை பாலை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு சோம்பலும் அஜீரணமும் ஏற்படுது. நல்ல ஜீரணம் சீக்கிரம் ஆகாது. வயிறு டும்முன்னே இருக்கும். பால் கறக்க நேரத்தில் கண்ணுக்குட்டி எரும மாட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கணும்னே கிடையாது. அது பால் பீச்சும் போது நம்ம கண்ணுக்குட்டி தூரம் இருந்தால் கூட எரும மாடு எல்லா பாலையும் கொடுத்துரும். ஆனால் பசுமாடு என்ன பண்ணும், அதோட கண்ணு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் பால் கொடுக்கும். அதோட பால் நம்ம குழந்தை பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொன்னால் பசுமாட்டோட பாலை தான் கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் பால் கொடுக்கறதுலேருந்து கொடுத்து வளர்த்துவாங்க. அதனால அது மாதிரி தாய்ப்பாலுக்கு ஈடானதா நம்ம பசுமாட்டு பாலை நம்ம சொல்லுவாங்க. பசுவோட முதுகில் சூரியன் கேது நரம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வெயில் இருக்கும்போது அது விழித்து கொள்ளுமாமா. இந்த நரம்பு சூரியன், நட்சத்திரங்கள், சந்திரன் மற்றும் பிரபஞ்சத்திலிருந்து காஸ்மிக் சக்தியை உறிஞ்சுக்கிறதாமா. அதனால நோய்களை நீக்கும் சக்தி பாலாட கலந்து நமக்கு கிடைக்குதாமா. பிரபஞ்சத்தில் உள்ள எந்த உயிரினத்துக்கும் இந்த சக்தி கிடையாதான், பசுமாட்டுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குதாமா ஃப்ரெண்ட்ஸ். உண்மையில பசுவின் பால் உட்கொள்ளும் போது உங்கள் உடலை சூடாக்காது. ஆனால் எருமப்பாலை ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால உட்கொள்ளும் போது உடல் சூடாகிறது. மேலும் நமது உடல்ல சர்க்கரை அதிகரிக்கிறது. அது பசுமாடுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஜெர்சி மாடு இருக்குது இல்லைங்களா, அது அந்த பாலை குடிச்சாலுமே உடல்ல சர்க்கரை அதிகமாகுதாமா. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நல்லதில்லை, எந்த எருமப்பாலும் ஜெர்சி பாலும். ஆனால் பசும்பால் உட்கொள்ளும் போது
அதற்கு நேர்மறையான நல்ல நல்ல பலன்தான், நல்ல சக்தி நமக்கு கிடைக்குது. இதில் எல்லாத்துக்கும் மேலே கொழுப்பை தான் நம்ம பார்க்கணும். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை கொலஸ்ட்ராலை உண்டாக்குறது இல்லை. அந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோம் என்ற விளம்பரத்தில் ஆலோசனையே பின்பற்றோம். ஆனால் உண்மையில் என்னன்னா, நாம் பணம் கொடுத்து வீட்டுக்கு வருகிறோம். எருமைப்பாலில் அதிக கொழுப்பு உள்ளது. இது கொலஸ்ட்ராலுக்கும் நம்ம முக்கியமான காரணமாக ஆகுது. எருமைப்பாலை அடுப்பில் வைத்துட்டு சிறிது சூடாகும் போது அதில் உள்ள 3வது மற்றும் 4வது சத்து எருமைப்பாலில் ஆவியாக போயிருதுங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பசும்பாலை நீங்கள் எத்தனை தடவை திருப்பி திருப்பி பாலை காய்ச்சினாலும் அதில் இருக்கிற சத்து குணங்கள் அப்படியே இருக்குதாமா. அதனால நமக்கு எருமைப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால இனிமே நீங்கள் மாட்டை பார்க்கும்போது எருமையோ ஆகட்டும் பசுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பாலை பிடிக்குதோ அந்த பாலை வாங்கி குடிங்க. தேங்க்யூ. சிவார்ப்பணம்.